வெஜ் பிரியாணி. வெஜ் பிரியாணியா? ஆ, வெஜ் பிரியாணின்னா என்னென்ன போடுவீங்க? வெஜ் பிரியாணில என்னெல்லாம் போடுவாங்க? இல்லை நிறைய வெஜ் பிரியாணில என்னென்ன போடுவாங்கன்னா என்ன போடுவாங்க? இல்லை வெஜ் பிரியாணின்னா காய்கறி மட்டும் போட்டு போடுவாங்க, இல்லைன்னா அந்த மீன் மேக்கர் மட்டும் போட்டு பட்டாணி போட்டு பண்ணுவாங்க. அதான் கேட்டேன். இது எல்லாமே கலந்து கலவை. ஆமாம். அப்படியா? நாளைக்கு பிரியாணி செஞ்சு தரேன், செஞ்சு தர மாட்டேறியா? பாப்பாவுக்கு மட்டும் செஞ்சு தர்றேன். அவன் ஸ்கூல் போகிறான்ல. ஸ்கூலுக்கு போனால் நானும் தான் வேலைக்கு போகிறோம். வேண்டாமா? கண்ணு எரியுதுடா. பொட்டேட்டோ எப்படி தான் கட் பண்ணுவீங்களா? இது பொட்டேட்டோவா? டொமேட்டோ எப்படி தான் கட் பண்ணுவியா? பொட்டேட்டோ எப்படி தான் கட் பண்ணுவியா? ஏன் 4 அறுத்து போட்டா? 4 அறுத்து போட்டால் அது நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்காது. 4 இவ்வளோ நேரம் இவ்வளோ சின்னதாக இருக்குது. அது டைம் எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது தெரியுமா? குழம்பு டேஸ்ட்டாக வேண்டாமா? குழம்பு டேஸ்ட்டாக வேணுமாண்டா தக்காளி தானே போடுறேன், வேறு எதுவும் போடலையே. எனக்கு தேங்காய் ஊற்றி சாப்பிட்டா தான் குழம்பு சூப்பராக இருக்கும், பிடிக்கும். இருமல் வருது குட்டி, போங்க. இருமல் வருதா? பாவக்கெல்லாம் பழுத்து போச்சு. நைட்டு வாங்கிட்டு வந்ததுக்குள்ள காய். நீங்கள் எப்படி காய் பார்த்து வாங்கிட்டு வந்துருக்குறீங்க? நீங்கள் பார்த்து அப்படி வாங்கிட்டு வந்துருக்குறீங்க. நல்ல காய் தான் வாங்கிட்டு வந்தேன். என்ன சாப்பாடு செய்யணுமா? ஆமாம், சாப்பாடு வச்சு விட்றலாம். வெங்காயம், தக்காளி, கிட்ட தக்காளி, பாவக்காய் அரிசியெல்லாம் கழுவி வச்சுட்டீங்க. அப்புறம் என்ன, பட்டாணி புளியெல்லாம் ஊற வச்சுருக்கீங்க. அடுத்து சமையல் தான். இந்த குழம்பு வச்சிடலாம். நல்லா குக்கர் சாப்பாடு வச்சுட்டீங்க. கடுகுலாம் போட மாட்டியா? இந்த குழம்புக்கு வெந்தயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஐயோ, நாங்கள்லாம் கடுகு தான் எங்கள் வீட்டிலலாம் போடுவாங்க. நீங்கள்டா வெந்தயம் போடுறோம். வெந்தயம் தான் குட்டி போடுவாங்க அந்த குழம்புக்கு. கடுகு தான் எங்கள் வீட்டிலலாம் போடுவாங்க. ஏன்டா வெந்தயம் போட்டுக்கிறத போகிறோம். வெந்தயம் போட்டால் ஒரு கடுகு போட்டால் அந்த சீரகம்லாம் போட மாட்டியா? எல்லா ஐட்டமும் போட்டு சோம்பு சீரகம் எல்லாத்தையும் போடுறேன். சோம்பு சீரகம்லாம் போடுவாங்க. அதெல்லாம் போட மாட்டாங்க குட்டிங்களா. வெந்தயம் மட்டும்தான். கருவேப்பிலை போடலாம். அடுத்தடுத்து தான் குட்டி போடணும். ஒரே முறையை எல்லாத்தையும் பண்ணிடுவாங்களா? அப்படியா? சால்ட் எடுங்க, சால்ட் எடுங்க. அப்படி சால்ட் எடுங்க. சொல்லுங்க. தேங்க்யூ. கொஞ்சம் நல்லா வதங்க. சால்ட்டு போட்டு சீக்கிரம் வதங்க. நல்லா வதக்கிட்டீங்க. வெங்காயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. நல்லா பொரியலை நல்லா வதங்கிட்டு வதங்கிடுச்சா? சரி, அடுத்து என்ன தக்காளி போடலையா? இல்லை, வெயிட் பண்ணுங்கப்பா. வெயிட் பண்ணுங்க. சரி சரி, போடுங்க தக்காளியை போடுங்க. தக்காளி டேஸ்ட்டாக இருக்கும் போல. க்ளோஸ் பண்ணிடுவோம். போட்டு க்ளோஸ் பண்ணிட்டா நல்லா வெந்து வரும். அப்படியா? இது என்ன இஞ்சி? பாப்பாவுக்கு பிரியாணிக்குடா. பாப்பாவுக்கு பிரியாணியா? அது நேற்று நீங்கள் இஞ்சி வாங்கிட்டு வரல சந்தையில். ஆமாம், இஞ்சி வாங்கல. இஞ்சி நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வரவே இல்லை. நல்லா குழஞ்சிடுச்சு. நல்லா வாங்கிடுச்சு. நல்லா வாங்கிடுச்சு. எடுங்க, மசாலா கொஞ்சம் எடுங்க. வந்துருச்சு. அடுத்து தண்ணி ஊற்றுறீங்களா குழம்புக்கு?
குழம்பு கொதிச்சுக்கிறதுக்கு பாவக்காய் போடாமல் இருக்கிறேன். இல்லை நான் வாஷ் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணு. இன்னும் போடணும். போடணும். எடுத்து சாப்பிட்டு கல்லு போயிடும். புளி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றிக்கலாம். ஓகே. குழம்பு ரெடி ஆகிட்டு. பாவக்காய் குழம்புக்கு கேரட்டு. பாவக்காய் வந்து கொஞ்சம் கசக்குமா, அந்த கசப்போட இனிப்பு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியா? சரி சரி. ஆமாம். ஆனால் எனக்கு பிடிக்காது பொரியல். பிடிக்கலன்னா போங்க. போகிறோம். பாப்பாவை நானும் சாப்பிடுவோம். போதும், பாப்பாவுக்கு தானே, ஆயில் அதிகம் வேண்டாம். 2 கிராம்பு. ஓகேவா? 2 ஏலக்காய். ஓகே. வெடிக்கும். வெடிக்கும்டா. 2 ஏலக்காய். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக வெங்காயம். கொஞ்சமாக என்ன பண்ணலாம், இந்த வெங்காயம் வதங்குறது தான் நமக்கு நேற்று. இப்போ வந்து இதோட சேர்த்துடுமே. இது அப்படியே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். போடு போடு. கரம் மசாலா போட்டியா? இருக்கலையா அதை? சரி சரி. இது வதக்கி நல்லா கிண்டி விடுவா. என்ன அரிசி கொஞ்சமாக ஊற வச்சு வச்சுக்கிட்டுமா? கொதிச்சுட்டா? போடுவோம். உப்பு இருக்கா? இந்த குக்கர் மூடிக்கு கைப்பிடி போட்டுற சொல்லி எவ்வளோ நாளாக ஆகுது உங்கள்கிட்ட? சொன்னா இல்லையா? சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீக்கா? இங்கே பாருங்கள் மக்களே, என்னுடைய உறவுகளே, என்னுடைய சொந்தங்களே, இங்கே பாருங்கள். இதில் வந்து கைப்பிடியே இல்லை. கைப்பிடி இல்லாமல் என்னைக்கு குக்கர் வெடிக்கும் போதுன்னு தெரியல. பெல்ட் இல்லையா? பெல்ட் போடுங்க குட்டி. சுடுதா? புரியல. இது மாற்றிட்டாங்கன்னு சொல்லு. அதான் சொல்லிட்டேன், இதை மறுபடியும் வேற நான் சொல்லணுமோ? ஓகே, முடிஞ்சிட்டா? சரி, நீங்கள் போய் குளிக்கிறீங்களா? இல்லை, இதை மட்டும் கேஷ் பண்ணிடலாமா? அவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சாச்சு பார்த்தீங்களா? 5:20. 5:20. நீங்கள் வந்து எப்படியும் 6 மணிக்கு தானே எழுந்திரிச்சிங்க? 6 மணிக்கு இருந்தாலும் 5 மணிக்கு இருந்தாலும் என்ன ஆகும்? 5 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாம் சமைச்சு வச்சுட்டியா?
சமைக்கிறேன் பாரு என் புள்ள காய்கறி கூட நீ எடுத்து வைக்கல. என் புள்ள எல்லாம் எடுத்து வச்சிருக்கான் காய்கறிலாம். ஆமாம், புள்ள எடுத்து வச்சோம். என் புள்ள எடுத்து வச்சிங்களா புள்ள நீங்கள்? நெக்ஸ்ட் வந்து கடலப்பருப்பு. வாமா, இந்த கடலப்பருப்பு எடுமா. நீங்கள் இது போகணும். பாப்பா இது கொடுப்பா. கடலப்பருப்பு எடுமா. கொடுங்க. வைமா இது வைங்க. இந்த பக்கம் இருங்க. வெங்காயம், தக்காளி, போட்டு குழம்பு எடுத்து ரசம் ஊற்றிக்க போறீங்களா குழம்பா? இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் வந்து ஒயிட் ரைஸ், பாவக்காய் குழம்பு, கேரட் பொரியல், ரசம், நேற்று வச்ச ரசம், அவ்வளோதான்.